குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நிம்மதியா வாழ்கிறவர்களா இருக்கிறீங்களா? செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாலும் அது எனக்கு கேட்காது. ஆனா நீங்க லைவ் சாட்ல வந்து உங்கள் பெயர் விவரங்களோட பதிவிட்டீங்கன்னா உங்க நலன் புலன்களை அறிந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறதுனால லைவ் சாட்ல வந்து உங்கள் பெயர் விவரங்களை பதிவிட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, 8939801234 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அது 9100100888 என்ற நம்பர். ஸோ நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி எங்களுக்கு தெரிவிங்க, மறந்துடாதீங்க. ஆனால் ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்கலையே அப்படின்னும் வருத்தப்படாதீங்க. சில ஆயிரக்கணக்கான ஜெப தேவைகள் தினந்தோறும் நமக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் பரிசீலித்து ஜெபிக்கிறோம். அற்புதமான விதத்தில் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார் என்பதை உங்கள் கடிதம் மூலம் அறிந்து தேவனை துதிக்கின்றேன். சரி, வாங்க இன்றைய தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விடலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு சேர்ந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொண்டு உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தேவையோ அவைகளை நீர் அருளிச் செய்து கிருபையருள வேண்டுமென்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு எதுங்க தேவை சொல்லுங்க? எது இன்று ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை சொல்லுங்க பார்க்கலாம். செல்போனா? ஆமா ஆமா, நாட்கள் அப்படிதான் தோணுது. ஒரு செல்போன் இருந்துட்டா போதுங்க, அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். ஃபோன்பே, கூகுள் பே, அது இதுன்னு. சோஷியல் மீடியாவில் எதை பார்க்கணுன்னாலும், அதே போல் யூடியூப்பில் நியூஸ் பார்க்கலாம், இன்னும் என்னென்ன வேணாலும் எதை வேணாலும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்னென்ன எங்கெங்கே நடக்குதோ தெரிஞ்சுக்க முடியும். யார் கூட வேணாலும் நாம் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? பட் எத்தனை ஃபோன்ஸ் இருந்தாலும், எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணாலும், எத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் பரலோகத்துக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு செல்போன் உபயோகப்படாது. பரலோகத்தோடு நீங்க கனெக்ட் ஆகணும்னா இதோ இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த புத்தகத்தின் மூலமாதான் தேவன் நம்மோடு கூட பேசுவார். நாம எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம, இன்டர்நெட் இல்லைன்னாலும், செல்போன்ஸ் இல்லாம போனாலும், எந்தவித வயரிங் செய்யாம போனாலும், நீங்க இங்கே செய்கிற ஜெப விண்ணப்பம் பரலோகத்தில் உங்களுடைய சத்தம் கேட்கப்படும்படியாக தேவன் அற்புதமான வாய்ப்பை நமக்கு அருளியிருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் சொல்வேன். நாட் ஒன் வே. நாம் ஜெபிக்கின்றோம், ஆண்டவர் பதில் அருளுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்திலே ஜெபிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய சபைகளிலே உபவாச கூடுகை இருக்கும். உங்கள் சபையில் ஒரு வேளை சாட்டர்டேயா இருக்கலாம். ஸோ கட்டாயமாக சர்ச்சுக்கு போய் உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏதோ தேவை இருக்கிற போது, ஏதோ கஷ்டங்கள் வருகிற போது, அல்லது ஏதோ வேணுங்கிற போது மாத்திரம் ஜெபிக்கிறது இல்லைங்க. எப்பொழுதுமே ஆண்டவருக்காக, அவருடைய சமூகத்திற்காக ஏங்குகிறவர்களா இருக்கணும். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம. ஒரு பச்சை குழந்தைய பார்த்தா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கும். எதுக்காக? அம்மா வந்து தன்னை எடுத்துக்கணும்னா, அந்த அம்மா வராம நீங்க என்ன பாலை கொடுத்தாலும், என்னதான் ஆசுவாசப்படுத்தினாலும், எப்படியெல்லாம் அதை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாலும், அம்மா வருகைக்காக ஏங்குகிற நம்ம எல்லாமே அம்மாவின் பிள்ளைகள் தானே. அதே போல ஆண்டவருடைய சன்னதிக்காக ஏங்கணுங்க. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல ஜீவனுள்ள தேவனை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய சுவாசமும் நம்முடைய ஜீவனும் ஏங்குகிறதாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தின் மேல் இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கு? எத்தனை பேர் ஜெபத்திலே சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கீங்க? நீங்க ஜெபம் பண்றீங்களாங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எதற்காகவெல்லாம் ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெபம் ஒன்று சொன்ன உடனே ஏதோ ஒரு ஆக்ஷன் சொன்னோன்னே சில பேர் ஆக்ஷனுக்குள்ளே இறங்குவாங்கல்ல, வேணும்னு தங்களுடைய குரலெல்லாம் ஏதோ மாதிரியெல்லாம் மாற்றிக்கிட்டு தாழ்மை அப்படிங்கிற காரியத்தோடு
பயங்கர நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் உச்சரித்து சொல்லி ஜெபத்திலே நடிக்கிறவர்களாக ஜெபம் செய்கிறோம் என்பதைப் போல ஆமீன் சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான், கட் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிறவங்களா இருக்கிறோம். அது இல்லைங்க ஜெபங்கிறது. தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்பதுதான் ஜெபம். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன, சரிங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எங்கே போய் ஜெபிக்கணும்னு எல்லாம் கேட்பாங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும். ஆனால் சில பேர் புதிதாக ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க ஆலயத்துக்கு போய் தான் ஜெபிக்கணும் போல, சிலுவையை வச்சுக்கிட்டு தான் ஜெபிக்கணும் போல, சிலுவைக்கு பக்கத்தில் கேண்டிலெல்லாம் எரிய வச்சுட்டு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்கிற போது உன் அறை வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டிக்கொண்டு ரகசியமா உன் தேவனிடத்துல ஜெபி. நீ ஜெபம் பண்ணுங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா தெரியணும்னு ஜெபிக்கிறது வேண்டாம். ஆண்டவருக்கு நீங்க ஜெபிக்கிறது தெரிஞ்சா நீங்க எந்த இடத்துல எந்த நேரத்துல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா போது அதை ஆண்டவர் கேட்பார். ஸோ உங்க ரூமுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்க எங்க வீட்டில் ரூமே இல்லை, இருக்கிறதே ஒரு ரூம் தான், அல்லது எல்லா ரூம்லயும் எல்லாருமே இருப்பாங்க, முடியாதுங்க தனிமையில ஜெபிக்கிறதே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு மேலே போங்க, பால்கனிக்கோ டெரஸ்க்கோ போங்க. அல்லது ஒருவேளை நீங்கள் கிராமங்களில் இருந்தால் வயல்வெளிக்கு போங்க, ஒருவேளை உங்கள் ஊரில் சீஷோர் இருந்தால் கடற்கரைக்கு போங்க. எப்படியோ ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதை கட்டாயமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கு தேவனோடு தியானிக்க வயல்வெளிக்கு போயிடுவான். இப்படி வயல்வெளிக்கு போய் தனிமையில ஜெபித்து ஆண்டவரோட ஐக்கியமா இருந்ததுனால் நூறத்தனையான பலனை பெற்றுக்கொண்டு நீ ரூம்ல போய் ஜெபிக்கலாம், அல்லது தனிமையில எங்க வேணாலும் போய் ஜெபிக்கலாம். அதுவும் போதாதுங்க, நாம வீட்டோராய் கூடணும். ஆதி சபையில நீ பிறருடைய வீட்டுக்கு போகும்போது அங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்காங்களோ, அல்லது அங்க எல்லாரும் சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அல்லது டிவியில வர அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கவனிங்க, உடனிருப்போரோட சேர்ந்து 2-3 பேராக சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணிருக்காருல, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். அவர்கள் எதை பூமியில் கட்டுகிறார்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். இங்கே எதை கட்டவிழ்க்கிறார்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எனவே நம்முடைய தனி ஜெபம் அதே போல ஒருமனப்பட்ட ஜெபத்தோடு கூட சில விசுவாசிகளோடு சேர்ந்து சகோதரர்களாக, வாலிபர்களாக, அல்லது வாலிப ஸ்திரீகளாக, சகோதரிகளாக, ஆண்களாக, சபையோராக, ஜெப வீரர்களாக எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த இடமாக இருந்தாலும், யார் வீடா இருந்தாலும், சகோதரர் நண்பர் யார் வீட்டில் இருந்தாலும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அற்புதங்களை நாம் காண முடியும். அதோடு கூட நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, இன்னும் அகன்ற இதயத்தோடு இந்த உலகத்திற்காக, பாடுகளிலே அவஸ்தைகளின் மத்தியிலே இருக்கிற எல்லோருக்காகவும், தேசத்து அதிகாரிகளுக்காகவும், ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பது என்பது மிகவும் மிகவும் மேன்மையானது. எந்த விதத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? முழங்காலின் ஜெபம் தி பெஸ்ட். உங்களுக்கு முழங்கால் படியிட முடியுதா? ஒருவேளை ஏஜ்ட் பர்சனாக இருந்தால் அல்லது யூத்தாக இருந்தாலும் முழங்கால் படியிட ட்ரை பண்ணுங்க. தேவன் புது பலனை அருள் செய்வார். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பலவீனலாக இருந்தால் அவங்களுக்கு முன்னால் ஏதோ ஒன்று வச்சு தாங்கிக்கிட்டு ஒரு சேரையோ ஸ்டோலையோ போட்டு அதை மேலே தாங்கி முழங்கால் படிட்டு ஜெபிங்க. முழங்கால் ஜெபம் தாங்க ரொம்ப ரொம்ப மேலானது. நாம் முழங்கால் படியிடும் போது தான் சாத்தான் பயந்து ஓடிப்போவான். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்கள் என்றாலே சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமாங்க, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற போது அசுத்த ஆவிகள் எல்லாம் பயந்து ஓடிடும். தானியேல் தினந்தோறும் நாளைக்கு 3 முறை முழங்கால் படிட்டு ஜெபிப்பான். அதனால்தான் சிங்கத்தின் வாய்களும் கூட கட்டப்பட முடிந்தது. நம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பதும் கூட ஒரு அற்புதமான காரியம். முழங்காலில் நின்று ஜெபிப்பது எவ்வளவு கஷ்டமோ, கைகளை மேலே உயர்த்தி ஜெபிப்பதும் அதே மாதிரி தான். நீங்க என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? கைகளை எவ்வளவு நேரம் உயர்த்திட்டே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, கையெல்லாம் வலிச்சிடும். அங்கே மோசே தன் கைகளை உயர்த்தி ஜெபித்த வேளையில சத்துருக்கள் எல்லாம் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். யோசுவா யுத்தகளத்தில் இருந்த போது மோசே தன்னை கைகளை உயர்த்திக்கிட்டே இருக்காம உயர்த்த முடியாம தாழ்த்தும் போது கவனிங்க,
சத்துருக்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சு இஸ்ரவேலர்கள் தோற்க ஆரம்பிச்சாங்க. ஆரோனும் நோரும் ஓடி வந்து மோசேயின் கரங்களை அப்படியே உயர்த்தியே பிடிச்சுக்கிட்ட போது, சாயங்காலம் வரைக்கும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணின போது சத்துருவின் கூட்டம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சத்துருக்கள் இருக்கும். ஏதோ மனுஷர்களை பார்த்து சத்துருக்கள் நினைக்காதீங்க. நாமளே நமக்கு சத்துரு தான். நம்முடைய சரீரம், நம்முடைய கோபம் தான் நமக்கு சத்துரு. நம்முடைய அவசர கொடுக்கைத்தனம், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பரிசுத்தமின்மை, நம்முடைய சுயநலம், இவைகளையெல்லாம் ஜெயிக்கணும்னா நமக்கு ஜெபம் அவசியம். ஆண்கள் ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமுள்ள கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஜெபிக்கலாம். ஆனால் அதுக்கான இடம் கிடைக்காது இல்லையா? சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்துட போகுது, ஜாக்கிரதைங்க. ஆனால் நம்முடைய சரீரம் முழுவதும் அப்படியே நேராக தரையில் விழுந்து, இனி எனக்கு நீர்தான் சரணம், நீர்தான் எல்லாம், வேறு கதியே இல்லை ஆண்டவரே என்று பரிபூரணமாய் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வது. அன்று ஞானிகள், மிகப்பெரிய ஞானிகள், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை, குழந்தையாக இருந்த கிறிஸ்துவை காண்பதற்கு எவ்வளவோ தூரம் அவர்கள் பிரயாணம் செய்து வந்து பாலகனாக இருந்த இயேசுவை பார்த்தவுடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். எஸ்ரா இஸ்ரவேல் ஜனம் வழிதப்பி போன போது தேவனுக்கு கோபம் மூண்ட அந்த வேளையில சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஜெபித்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணனாக இருந்தான். நாம சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தவப்போ நம்முடைய அறையில் யாரும் இல்லாத போது, அதில் வீட்டில் யாரும் இல்லாத போது, ஆலயத்தில் கூட எங்களுக்கு இடம் போதாமையா இருப்பதனால எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம், நின்று ஜெபிக்கிறோம். அதே போல கைகளை உயர்த்தியெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிக்க முடியறதில்லை. அந்தந்த சமயங்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிப்பதென்றால் சமஸ்தமும் தேவனுக்கு அர்ப்பணித்து விடுவது. மீனிங் அதுதான். அதான் வெளியரங்கமாக அல்ல, உள்ளார்த்தமா, ஆண்டவரே எல்லாம் உமக்குத்தான் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரிடத்தில் சரணடைவது. நின்றபடியே கூட நாம் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்த முடியலன்னா நின்று, பரிசேயன் கூட நின்று தான் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம் பைபிளில். இயேசு கிறிஸ்து நின்று ஜெபித்தார். இப்படி எத்தனையோ ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும் பைபிளில். ஸோ எவ்விதத்திலே நீங்கள் ஜெபித்தாலும் இந்த ஜெபம் உண்மையானதாக இருக்கிற போது, நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிற ஜெபமாக இருக்கிற போது, விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்கிற போது அது தேவ சந்நிதியை எட்டும். அதோட உட்கார்ந்துட்டு கூட ஜெபிக்கலாங்க. நெகேமியா கூட உட்கார்ந்து அழுது அநேக தரம் உபவாசம் இருந்து அவன் ஜெபித்தான். ஆமாங்க, சில முக்கியமான பிரச்சனைகளுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்தா கூட போதாது. நாள் முழுவதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கலாம். சில நாட்கள், சில மாதங்கள் ஒரே விஷயத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடும் போது நேர்த்தியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம் இருதயத்தை அப்படியே ஊற்றி அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். இன்றிலிருந்தாவது கற்றுக்கொள்ளுங்க, அல்லது மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணி பாருங்களேன். முழங்கால் படியிடுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்துங்க, கொஞ்ச நேரம் சாஷ்டாங்கமாக பண்ணிங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கோங்க, நடந்து கொண்டேயும் ஜெபிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. தூக்கம் வரும்போது, அதாவது அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கும்போது, பைபிள் காலேஜில் பயிற்சியின் போது அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஆலய காம்பவுண்டில் இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு, ஏன்னா பெரிய பெரிய இடம் இருக்காது. ஸோ அங்கிருந்து இங்கிருந்து அங்கன்னு நடந்து ஆலயத்திற்குள்ளே நடந்து கொண்டே நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். தூக்கமெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடும். அப்படி தேவனிடத்தில் உண்மையாக ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். ஜெபிக்கணுங்க. தயவு செஞ்சு எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. நடக்க முடியலன்னா ஒரு இடத்துல நின்று ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, தனிமையில் ஜெபம் பண்ணுங்க, சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அதே போல் ஆலயத்திற்கு போய் தேவாலயத்திற்கு சென்று ஜெபிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிமையில் ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணார். ஜெபத்தை ருசி பார்த்தவங்களால அதை விடவே முடியாதுங்க. ஜெபத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற போது அந்த அற்புதத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. மோசே 40 இரவும் 40 பகலும் மலைக்கு போய் உபவாசம் இருந்து ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஜெபித்த வேளையில அவனுக்கு தெரியாமலேயே அவன் முகமெல்லாம் பிரகாசித்தது என்பதை நாம வேதத்தில் பார்க்க முடியும். நினைவு இருக்கிறதா? யாராலையும் அவன் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. இன்னைக்கும் கூட ஜெபிக்கிறவர்கள்
களையோடு இருப்பாங்க, தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க, சந்தோஷம் உள்ளவங்களா இருப்பாங்க, திருப்தி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க முகத்தில் தேவனுடைய களை, தேவனுடைய தேஜஸ் பார்க்க முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபித்தவர்கள். எனவே அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவருடைய முகங்கள் எல்லாருடைய முகங்களை காட்டிலும் பிரகாசமா இருந்தது. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகம் பிரகாசித்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதோட மாத்திரம் இல்லைங்க, கவனிங்க, ஜெபத்திலே கண்ணீரோடே கூட காணப்படுகிற முகம் தேவனுக்கு அழகாக காணப்படும். கவனிக்கணும். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உண்மையோடும் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சரீர பிரகாரமாகவும் எல்லா விஷயங்களையும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும், பிசாசானவனை ஜெயிக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்தம் அன்புமுள்ள பிதாவே, தினந்தோறும் கேட்கிறோம் ஜெபத்தை குறித்து. எத்தனை தடவை கேட்டாலும் அதை நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிக்கும் போதுதான் அதில் இருக்கிற ரகசியங்களை, ஜெபத்தின் வல்லமையின் ரகசியத்தை எங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்பதா. நாள்தோறும் உடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அதோடு நிறுத்தி விடாமல் தினந்தோறும் உடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கோ அல்லது வெளிநாட்டில் இருப்போம் 9100100888 என்ற நம்பருக்கோ ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் அற்புதமாய் தம்முடைய பதிலை அருளி செய்வார். அதோடு டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் செய்வதையும் ஷேர் செய்து உங்கள் பெயர் முகவரியை பதிவிடவும் மறந்து விடாதீர்கள். மதியம் 3 மணிக்கு எச்சரிப்பின் செய்து அதோடு கூட இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா கால்வரி சர்ச்சில் உபவாச கொடுகை 9 மணிக்கு உங்களுக்கு லைவிலே தரப்படும். முடியுமானால் நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு ஜெபியுங்கள். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.